Dear first semester BE and ME students, இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த upcoming ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனை அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 15லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது பிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்து ஏப்ரல் மந்தில் எம்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. இதை எப்படி ஆன்லைனில் உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்லேருந்து அட்டன் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் அண்ட் லேப்டாப்பில் என்ன மாதிரி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லேப்டாப் அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து நம்ம எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். எக்ஸாமினேஷன் எழுதும்போது சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னா, வெப் கேமரா கண்டிப்பாக இருக்கணும், மைக்ரோஃபோனும் வந்து ஆனில் இருக்கணும். அது ஆக்டிவேட்டில் இருக்கா, ஒர்க்கிங்கில் இருக்காங்கிறத இந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெப் கேமரா செக் பண்ணுறதுக்கு 2 லிங்க் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து வெப் கேமரா ஒர்க்கிங்கில் இருக்காங்கிறத செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த லிங்கை வந்து லேப்டாப்லேருந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, செக் வெப் கேமரா வருது. ஓகேவா? அப்போ இது ஆன்லைனில் வந்து அது வந்து வெப் கேமரா வந்து செக் பண்ணிட்டு வெப் கேமரா வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி அடுத்த லிங்க் ஃபோன் வந்து செக் பண்ணுறது, மைக் வந்து ஒர்க்கிங்கில் இருக்காங்கிறத செக் பண்ணுறது வந்து இதில் வந்து செக் பண்ணலாம். இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணால் போகிறோம். கிளிக் பண்ணால் செக் மைக்ரோஃபோன் இருக்குது. அதையும் வந்து கிளிக் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகுது. கனெக்டிங் டிவைஸ் இதில் கேட்கும்போது அலோவ் கொடுக்கணும். ஓகே, அலோவ் கொடுத்துட்டு இப்போ நான் பேசுறது வந்து அதில் வந்து ஆடியோவில் வந்து தெரியுது. ஓகேவா? ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தாச்சுன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இப்போ வந்து அது ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து வந்து லெசன் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இப்போ வந்து அது ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து வந்து லெசன் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ வந்து மைக்ரோஃபோன் வந்து ஒர்க்கிங்கில் தான் வந்து இருக்குது. ரெண்டையும் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஆப்லேருந்து எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறங்கிறத காட்டுறேன். இதுக்கு நீங்கள் கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க. சரியா? கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கான லாகின் ட்ரெடிஷ்னல், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமினேஷனுக்கு முதல் நாள் சென்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி சிலருக்கு வரல, மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துட்டோம் அல்லது இமெயில் ஐடி வந்து தப்பாக கொடுத்துட்டோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துலையும் அது வந்து இருக்கும். எங்கே இருக்கும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி COE ஸ்டூடெண்ட் லாகின்குள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுக்குள்ளாடி இருக்கும். அதை வந்து எப்படி பார்க்கறதுங்கிறத பார்ப்போம். இந்த லிங்க்ல போய் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது https://coe.annau.edu/home/index.php இந்த வெப்சைட் இது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்டூடெண்ட் லாகின், இந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தெரியலைன்னா நீங்கள் காலேஜில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வாங்கி அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிடுங்க. டேட், மந்த், இயர். டேட்டும் வந்து 2 டிஜிட்டில் வந்து என்டர் பண்ணணும். கேப்சா உங்களுக்கு அதில் அப்பியர் ஆகுதோ அது வந்து ஹைட் ஆகி தான் தெரியும். அது கவனமாட்டு அந்த கேப்சாவை வந்து என்டர் பண்ணணும். இங்கே KX0RRJன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணியாச்சுன்னா இந்த பேஜ், உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், நேம், இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் தெரியும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியூ இது இருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியூ இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளாடி இந்த லாகின் கிரெடிஷனல் எல்லாமே இருக்கும். லாகின் கிரெடிஷனல்ங்கிறது வந்து என்னன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள ஹெல்ப் டெஸ்க் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மொபைலுக்கு வந்து டைரக்டா மெசேஜ் வந்திருக்குன்னா இந்த யூஆர்எல்லையே நீங்க டைரக்டா, அதாவது இந்த வெப்சைட்டே டைரக்டா கிளிக் பண்ணி அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்க அட்டன் பண்ணலாம். இல்லை வரலன்னு உள்ளவங்க இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை காப்பி பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தா காப்பி ஆயிரும். இன்னொரு குரோம் விண்டோ வந்து நான் ஓப்பன் பண்றேன். புதுசா ஒரு குரோம் விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்றேன். Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். என்டர் கொடுத்தாச்சுன்னா ஓப்பன் ஆயிருது. இந்த மாதிரி கேட்குது. இதுல வந்து ரோல் நம்பர் கேட்டிருக்கு. சரியா? இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ரோல் நம்பர் கேட்குது. ரோல் நம்பருங்கிறது வந்து ரெஜிஸ்டர் நம்பர் தான். ஓகேவா? திஸ் இஸ் நாட், இது வந்து லாகின் ஐடி கிடையாது. உங்க ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். நான் என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்றேன். ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டுன்னு இதில் கேட்டிருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணணும். அதில் செலக்ட் பண்ணிடுங்க. மந்த்,
டேட் மந்த் இயர் ஃபார்மேட்ல இருக்கு, செலக்ட் பண்ணி கொடுத்துடுங்க. இதுலயே ஒரு கேப்சா வந்து கேட்டிருக்காங்க, அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டா போதும். லாகின் கொடுத்தாச்சுன்னா அடுத்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிளிக் ஹியர் ஃபார் எஸ்சிபி டவுன்லோட். இது வந்து எதுக்குன்னா டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப். டெஸ்க்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும், லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் இந்த எஸ்சிபியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். தென் இதே இது ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுனால இந்த லேப்டாப்பை வந்து இந்த எஸ்சிபியை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற டைமில் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன ஆப் தான், உடனே வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன உடனே அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அது நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு க்ளோஸ். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆப்போடைய ஐகான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இன்ஸ்டால் பண்ண அப்புறமா எக்ஸாமினேஷனுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். எஸ்சிபி லைட்ங்கிற ஆப் இதை வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து என்ன பண்ணணும்னா லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. லாகின் ஐடி வந்து நமக்கு எங்கே வந்திருக்கும்னா உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கும், இல்லைன்னா இமெயிலில் வந்திருக்கும், இல்லைன்னா COE ஸ்டூடெண்ட் லாகின்குள்ளாடி இருக்கும். ஓகே, அந்த எக்ஸாமினேஷனுக்கான லாகின் ஐடி. யூஸ்வலாக அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அதோடு சேர்த்து உங்கள் சப்ஜெக்ட் கோடு இருக்கும். ஓகேவா, அது அப்படியே வந்து கரெக்டாக லாகின் ஐடியாக டைப் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த். அதுவும் வந்து பாஸ்வேர்டு வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து வந்திருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக் மார்க் ஐ கன்ஃபார்ம் மை அட்டெண்டன்ஸ் பை லாகின் இன் கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கிளிக் பண்ணணும். ஓகே, அப்போ இது சைன்இன் கொடுத்தாச்சுன்னா அடுத்த பேஜ் வந்து போகும். ஓகே, இது எல்லாமே அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் அந்த யூசர் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாகின் ஐடி அந்த எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, அடுத்து கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம், ரோல் நம்பருங்கிறது ரெஜிஸ்டர் நம்பர் தான். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இந்த பட்டன், க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கன்ஃபார்ம்ங்கிறத வந்து கொடுத்துடணும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணோன்னா திரும்ப அடுத்த பேஜுக்கு போகும். அதாவது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குங்கிறத வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை லைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெர்பல் எபிலிட்டி டெஸ்ட்டு, தென் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். சரியா, எத்தனை கொஸ்டின் எத்தனை மார்க்குன்னு இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். 60 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ், 30 ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ், 15 2 மார்க் கொஸ்டின்ஸ், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம் டைம் வந்து 60 மினிட்ஸ். ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் வந்து டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகே, என்ன டைம்ங்கிறது ஓடிட்டு இருக்கும். இதே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு இதை டிக் மார்க் கொடுத்து ஸ்டார்ட் எக்ஸாம் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்த உடனே அடுத்த பேஜ் வந்து இப்போ வந்து உங்கள் ரெக்யர்மெண்ட் செக்கிங், ஒவ்வொன்றா எல்லா ரெக்யர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குங்கிறத இப்போ வந்து செக் பண்ணணும். ஓகே, அதுக்காக இந்த வெல்கம் யுவர் அசஸ்மெண்ட் இருக்கிறது இதை டிக் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுக்குற டைமில் ஆட்டோமேட்டிக்காக 1 பை 1 செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டில் என்ன வந்து உங்களுக்கு செக் பண்ணணும்னா ப்ரௌசரை வந்து செக் பண்ணணும். ப்ரௌசர் வந்து நீங்கள் சஃபிஷியன்ட் ப்ரௌசர் தானா, லேட்டஸ்ட் ப்ரௌசர் இருக்கா. ப்ரௌசருங்கிறது இப்போ கூகுள் க்ரோம் லேட்டஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அது இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிக் மார்க் அடிச்சிடும். அடுத்து வந்து வெப் கேமரா வந்து உங்கள் சிஸ்டமா அல்லது மொபைலில் வந்து ஆக்டிவாக இருக்காங்கிறது வந்து செக் பண்ணும். அப்படின்னா அது வெப் கேமரா வந்து டிக் ஆயிரும். அடுத்து மைக்ரோஃபோன் வந்து செக் பண்ணும். அதாவது ஆடியோ மைக் வந்து இருக்கா, சிஸ்டத்தில் வந்து மைக் வந்து இருக்காங்கிறத செக் பண்ணும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று, ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தலையில் வச்சு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புக் ஆயிரும். ஓகே, தென் அடுத்து இன்டர்நெட் வந்து செக் பண்ணும். ஓகே, இன்டர்நெட் வந்து செக்கிங், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிகிட்டே இருக்கும். செக் பண்ண அப்புறமா அப்படியும் ஸ்க்ரீன் செக்கிங், உங்கள் சிஸ்டத்துடைய ஸ்க்ரீன் வந்து செக் பண்ணும். ஓகே, அந்த ஸ்க்ரீன் செக்கிங்கில் வந்து ஷேர் பண்ண கேட்கும் உங்கள் என்டையர் ஸ்க்ரீனை. நீங்கள் வந்து அதில் என்ன கொடுத்துருவோன்னா யுவர் என்டையர் ஸ்க்ரீனை வந்து ஷேரிங் கொடுத்துரும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் ஹோல் சிஸ்டத்தில் உள்ள அந்த ஸ்க்ரீனை வந்து ப்ராக்டர், அதாவது உங்களை இன்விஜிலேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டர் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே,
அதுக்கப்புறமா வந்து டேக் பிக்சர். அடுத்த ஸ்டெப் வந்து டேக் பிக்சர். அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இந்த பொசிஷன் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபுக்கு எந்த சைஸில் இருப்பாங்களோ அந்த சைஸுக்கு வந்து அதில் உட்காந்துடுங்க. கேமரா அந்த லைட்டிங் வந்து உங்கள் முகத்தில் இருக்கும்படி வச்சு விடுங்க. கேமராவை பார்த்து லைட் இருக்கக்கூடாது, உங்கள் ஃபேஸுக்கு வெளிச்சம் இருக்கணும். அப்போ தான் கேமராவில் வந்து கிளியராக தெரியும். அந்த மாதிரி உட்காந்துட்டு அதில் டேக் பிக்சர் கொடுத்துக்கோங்க. அப்போ டேக் பிக்சர் வந்து எடுத்துக்கிடும். ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக பிக்சர் வந்து எடுத்துக்கிடும். அடுத்ததாக ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் வந்து உங்கள் காலேஜ் ஐடி கார்டை வந்து காட்டிடுங்க ஐடி ப்ரூஃபுக்கு. ஓகேவா? அந்த கேமராவில் கரெக்டாக காட்டுங்க. அதையும் வந்து அது பிக்சர் ஆட்டு எடுத்துக்கிடும். டேக் பிக்சர் வந்து எடுத்துக்கிடும். ஓகேவா? இந்த இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டை செக் பண்ண அப்புறமா உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேஜுக்குள்ளாடி போகுது. ஓகேவா? இந்த சைடில் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் வந்து தெரியும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து வரிசையாட்டு அப்படி அட்டன் பண்ணிட்டு போகலாம். அடுத்து அட்டன் பண்ண கொஸ்டின்ஸுக்கு வந்து அது என்ன மார்க்கு, அது நீங்கள் அட்டன் பண்ணது, அப்புறம் வந்து ஏதாவது கொஸ்டினை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு செகண்ட் ஃபோர்த்து கொஸ்டினை மார்க் பண்ணால் ஃபோர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் கொடுத்தாச்சுன்னா போகிறோம், அது வந்து மார்க் ஆகிடும். ஏன்னா ஃபியூச்சரில் அதை ரெஃபர் பண்ணி இது பண்ணுறது, அல்லது ஏற்கனவே அட்டன் பண்ணதை வந்து கிளியர் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் கொடுத்தாச்சுன்னா கிளியர் ஆயிரும். ஓகேவா? அடுத்து வந்து ஹைடு கொஸ்டின் அது கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து எத்தனை கொஸ்டின் என்ன மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்கிறத பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக ஓப்பன் பண்ணி அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஓகே, நீங்கள் இது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து, அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து அந்த இதில் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில் எந்த இடத்துலையாவது நீங்கள் மூவ் பண்ணி வைக்க முடியும், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்டில் வந்து டைம் வந்து ரெடியூஸ் ஆகி ஓடிட்டே இருக்கும். டைம் எவ்வளோ டைம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க டைம் ஓடிட்டு இருக்கும். இதுக்கு இடையில வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டர்ட்டேருந்து வார்னிங் வரலாம், சம் இனிஷியேட்டிவ் மெசேஜஸ் வரலாம், உங்களை வெரிஃபைட் பண்ணலாம். சரியா? வெரிஃபைட் அதாவது நீங்கள் தான் உள்ள பர்சன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐடி கார்டு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து சேட் பாக்ஸில் வந்து வரும். சைடில் வந்து இந்த மாதிரி அவங்க இது பண்ணுறது சேட் பண்ணுறது வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி, அதாவது ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லலாம் டைப் பண்ணுறது மாதிரி இதில் டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஓகே, அந்த ப்ராக்டர் வந்து இதை பார்த்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் ப்ராக்டர் சைட்லேருந்து தேவைன்னா மட்டும் டைப் பண்ணணும். ஓகே, இதில் டைப் பண்ணி நீங்கள் இது பண்ணால் போகிறோம். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஃபேஸ் வந்து இதில் கரெக்டாக தெரியலைன்னா இதில் வந்து மெசேஜ் வந்துடும், நோ ஃபேஸ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் வர டைமில் உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டின்னு இருக்குது. அந்த கிரெடிபிலிட்டி லிமிட் வந்து கம்மியாகிட்டே போகும். ஓகேவா? ஒரு 80 வரைக்கும், 80 கீழே எல்லாம் போச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே, அது மேனுவல் மானிட்டரிங்க்கு வந்து அந்த இது வந்து போகும். மேனுவலாட்டு உங்களை வந்து ஃபுல் வீடியோ வந்து மானிட்டர் பண்ணுறது. ஆக்சுவலாக உங்கள் ஃபுல் எக்ஸாமினேஷன் உங்கள் ஸ்க்ரீன், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை வந்து அவங்க மேனுவல் மானிட்டரிங்க்கு எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து நாய்ஸ் சவுண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்தாலும் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிபிலிட்டி லிமிட் வந்து கம்மியாகும், அது வந்து மானிட்டர் ஆகும். இப்படி நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் அட்டன் பண்ண அப்புறமா ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இந்த சப்மிட் பட்டன் ஆஃப்டர் 15 மினிட்ஸ், நீங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஓப்பன் ஆகும். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். அப்போ வந்து இதில் உங்களுக்கு காட்டுது எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் மொத்தம் டோட்டல் 60ல் எத்தனை கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அட்டன் பண்ணாமல் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, தென் எத்தனை கொஸ்டின் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை இருக்குது, எல்லாமே காட்டுது. இது உங்களுக்கு ஓகேனா வந்து எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். இல்லை திரும்பியும் வந்து இதில் போய் பண்ணோம்னா நோ கொடுத்துட்டு இங்கே போய் நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிட்டு இருக்கனால அந்த டைம் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சப்மிட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இடையில வந்து ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால நெட்டு அந்த மாதிரி கட் ஆனால் கூட நீங்கள் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அடுத்து திரும்ப ரீலாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்ல சஃபிஷியண்டாக நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுங்க. அப்படி இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து அவங்க வந்து சான்ஸ் தராங்க. இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு தடவை கட் ஆகி போச்சுனாலும் திரும்ப 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி திரும்ப வந்து லாகின் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அப்படி வந்து பண்ணிவிடுவாங்க. அப்படி டைம் டிலே ஆகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ 1 ஹவர் டைம்னா 1:15, இப்போ 2 to 3 எக்ஸாமினேஷன்னா 3:15 வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். அவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் லாகின் ஆச்சு, உள்ளாடி போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே அதை பற்றி நீங்கள் இது பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிரேஸ் டைம் மட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஃபைனலாகவும் அது கேட்கும். இதெல்லாம் ஓகேன்னு எஸ்ன்னு கொடுத்தாச்சுனாலும் கன்ஃபார்ம்னு கொடுத்தாச்சுன்னா, கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் வந்து எண்ட் ஆயிரும். திரும்ப வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறமா
திரும்ப வந்து லாகின் பண்ண முடியாது. ஓகே, கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இடையில எப்போமாவது நெட் கனெக்ஷன் ஆகி நெட்டு இன்டர்நெட் வந்து ப்ராப்ளத்தினால வெளியில் போச்சுன்னா வந்து திரும்ப வந்து நீங்கள் ரீலாகின் பண்ணிடலாம் அந்த எக்ஸாமினேஷன் டியூரேஷனுக்குள்ள. இதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பரை இல்லை கொடுத்துருக்காங்க, அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்லேருந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? வெளியில் வந்துச்சுன்னா வேறு மொபைல்லேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம். அப்புறமா நம்ம காலேஜ் எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபஸ்ட் இயர் கோஆர்டினேட்டர் மூலமாக, உங்கள் கிளாஸ் இன்சார்ஜஸ் மூலமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறத வந்து நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் முடியவும் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். இது வெரி சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிளாக இருக்கும். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த 4 ஆன்சரில் ஒன்றை வந்து அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.